மேஷம் ராசி நேயர்களே, உங்கள் முயற்சிகள் தடையின்றி நிறைவேறும். நிதியில் சீரான முன்னேற்றம் காணப்படும். உறவுகளில் பாசம் அதிகரிக்கும். சில கவலைகள் நீங்கும். கருடாழ்வாரை வணங்கி கோவிலில் பால் பாயாசம் சமர்ப்பியுங்கள். ரிஷபம் ராசி நேயர்களே, புதிய திட்டங்கள் நல்ல பலன் தரும். பணியில் முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். நண்பர்கள் ஆதரவு பலனளிக்கும். சனீஸ்வர பகவானை வணங்கி எள் தீபம் ஏற்றி வணங்குங்கள். மிதுனம் ராசி நேயர்களே, சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமை மதிப்பு பெறும். நிதி நிலைமையை முன்னேற்றம் காண்பீர்கள். உறவுகளில் புரிதல் உருவாகும். கந்த சுவாமியை வணங்கி கோவிலில் பால்குடம் ஏந்தி செல்லுங்கள். கடகம் ராசி நேயர்களே, நண்பர்களின் உதவி பயனளிக்கும். சில வேலைகள் எளிதில் முடியும். உங்கள் அறிவு வெளிப்படும். நிதியில் சிறிய முன்னேற்றம் உண்டு. ஆடிப்பூரம் முருகனை வணங்கி புஷ்ப மாலை சமர்ப்பியுங்கள். சிம்மம் ராசி நேயர்களே, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். சில சிக்கல்கள் தற்காலிகம் மட்டுமே. உழைப்பால் வெற்றி பெறுவீர்கள். நரசிம்மரை கும்பிட்டு கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்கள். கன்னிராசி நேயர்களே, சில இடங்களில் தாமதம் ஏற்படும். உறவுகளில் சிறிய வாக்குவாதம் உண்டாகலாம். ஆனால் மன அமைதி நிலைத்திருக்கும். பணியில் முன்னேற்றம் தென்படும். தட்சிணாமூர்த்தியை வணங்கி கோவிலில் வில்வ இலை சமர்ப்பியுங்கள். துலாம் ராசி நேயர்களே, புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். நண்பர்கள் துணை நிற்பார்கள். நிதியில் சிறிய வரவு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சந்திரசேகரரை வணங்கி கோவிலில் வெள்ளை பூக்கள் சமர்ப்பியுங்கள். விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்கள் உழைப்பால் வெற்றி நிச்சயம். சில திட்டங்கள் நல்ல பலன் தரும். நிதியில் சீரான முன்னேற்றம் உண்டு. உறவுகளில் அமைதி நிலைக்கும். காளியம்மனை வணங்கி கோவிலில் எலுமிச்சை வைத்து வழிபடுங்கள். தனுசு ராசி நேயர்களே, சில வேலைகள் தாமதமாகினும் நிறைவேறும். உங்கள் திறமையை மற்றவர்கள் பாராட்டுவார்கள். நிதியில் முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் உற்சாகம் காணப்படும். ஹனுமனை வணங்கி கோவிலில் வெல்லம் வெற்றிலை சமர்ப்பியுங்கள். மகரம் ராசி நேயர்களே, நண்பர்களின் ஆலோசனை பயனளிக்கும். சில தடைகள் நீங்கும். உறவுகளில் பாசம் அதிகரிக்கும். நிதியில் முன்னேற்றம் காண்பீர்கள். அண்ணாமலையாரை வணங்கி கோவிலில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். கும்பம் ராசி நேயர்களே, உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். பணியில் முன்னேற்றம் காணப்படும். சில சிரமங்கள் எளிதில் அகலும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வருண தேவனை வணங்கி கோவிலில் தண்ணீர் பானகம் வழங்குங்கள். மீனம் ராசி நேயர்களே, சில புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உங்கள் முயற்சி பாராட்டப்படும். உறவுகளில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். நிதியில் சிறிய வரவு ஏற்படும். தத்தாத்ரேயரை வணங்கி கோவிலில் வெண்ணெய் பால் சமர்ப்பியுங்கள்.